Hello students, welcome to my channel. So 6th standard Tamil annual exam உடைய original question paper பார்க்கலாமா சொல்லுங்களா? ஸோ நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா பார்த்து சூப்பராக வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் ரீட் பண்ணுறேன். ஸோ யாருக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எத்தனை மார்க்குக்கு? 6 மார்க்குக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்சொல் என்ன? செகண்ட் ஒன், செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். தேர்ட் ஒன், உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஃபோர்த் ஒன், ஒருவர் செய்யக்கூடாதது டேஷ். ஃபிஃப்த் ஒன், காரண பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிக்ஸ்த் ஒன், மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது. பொறுத்துக. ஸோ எத்தனை? 4 கொடுத்துருக்காங்க. செவன்த் ஒன் பாருங்க, பொக்கிஷம், குற்றாலம், அன்னை தெரசா, மரக்கொத்தி. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடணும். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஆலோசனை, உடன் பிறந்தார். ஸோ 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையல் என்ன சொல்லுங்க? 2 மார்க்ஸ். ஸோ சூப்பராக எழுதிடலாமா? 13 பாருங்க, விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டால் கூறுவன யாவை? 14th ஒன், பாஞ்சால குறிஞ்சின் இயற்கை வளம் எத்தகையது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். 15th ஒன், தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை எழுதுக. 16th ஒன், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருமே படிச்சிடணும் சூப்பரா. அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. 17th ஒன், அறிவின் பயன் யாது? 18th ஒன், சொற்களின் வகைகளை எழுதுக. 19th ஒன், வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார்? ஒன்று கூட விடக்கூடாது, எல்லாமே சூப்பராக படிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ 20 பாருங்க, பாஞ்சால குறிஞ்சியின் வீடுகள் எவ்வாறு இருக்கும்? 21, காந்தி அடிகளும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. 22, பராபரகனியின் தாயுமானவர் கூறியன யாவை? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 23, நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியவற்றை எழுதுக. 24, எல்லா உயிருக்கும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை? ஸோ நெக்ஸ்ட் என்ன? அடி மாறாமல் எழுதுக. ஸோ மெமரி போயம் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை? 2 அட்டன் பண்ண போகிறோம். டோட்டலாக 6 மார்க். ஒன்றுத்துக்கு 4 மார்க், ஒன்றுத்துக்கு 2 மார்க். ஸோ திருக்குறளுக்கு 2 மார்க்கு. 25, ஓடி வந்து என்ன தொடங்கி பாதையாகிறது. ஸோ இதிலிருந்து இது வரையிலான இளைய தோழனுக்கு பாடலை அடி மாறாமல் எழுத சொல்லியிருக்காங்க. 26 பாருங்க, பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் அனைத்து வினாக்களுக்கும் விடையளில. 27 பாருங்க, பொருள் தருக அப்படின்றதுல வந்து ஆல ஏவல் ஆல பரி. 28, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ எல்லாமே 1 மார்க் மறுபடியும் சூப்பராக எழுதிடலாம். பாருங்க, என் வீடு டேஷ் உள்ளது. ஆளை யார் டேஷ் தெரியுமா? ஸோ அவரா யாதா? ஸோ ஆப்ஷன் பார்த்து எழுதிடணும். 29, அகர வரிசைப்படுத்தி எழுதுக. சூப்பராக எழுதிடலாம். ஸோ பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னணி. ஸோ கண்டிப்பாக எழுதிடுவோம் சூப்பராக. 30, இரு பொருள் தருக. 6க்கு 2 நம்ம மீனிங், அதாவது பொருள் எழுதணும். திங்களுக்கு 2 பொருள் எழுதணும். 31, கலைச்சொல் தருகளை வந்து பார்த்திங்கன்னா மர்சி, டெசர்ட் 2த்துக்கும் வந்து கலைச்சொல் நம்ம தமிழ் எழுதணும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 2. அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ 32ல் வந்து வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்லாம் விடாமல் படிக்கணும். நமக்கு எது நல்லா தெரியுமோ அதை சூப்பராக எழுதிங்க. முடிவிலேயே ஒரு பக்கம் என்ற தலைப்பின் காரணம் குறித்து எழுதுக. 33ல் நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பதற்கான கடிதம் அல்லது அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக. ஸோ எது நல்லா தெரியுதோ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சூப்பராக மார்க் வாங்கணும். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கலாம், ஒன்று விடாமல். எல்லாத்துக்கான இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படித்து சூப்பராக மார்க் வாங்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்களா. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.